அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் புகழ். இந்த காணொளி எதுக்காக செய்கிறேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ஏற்கனவே என்னுடைய காணொளி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. காப்பார் தமிழ் பள்ளியில், காப்பார் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவும், அந்த நிகழ்ச்சி தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது, அதனால் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியில் பேசியிருந்தேன். அதைத் தொடர்ந்து அந்த கூட்டங்கள் கில்லானில் மற்றும் பல இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டது. ஆனால் அங்கே நடந்த இடத்தில் எல்லாமே தமிழர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, குறிப்பாக கில்லானில் நடந்த கூட்டத்தில் நாங்கள்லாம் போய் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தை நடக்க விடாமல் தடுத்துட்டோம். அப்போ இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, ஏன் ஒரு கூட்டத்தை போயிட்டு இவங்கெல்லாம் நுழைஞ்சு தடுத்தாங்க அப்படின்னு எந்த தகவலும் தெரியாமல் கூட்டத்தில் கலந்துக்காதவங்க பல மாதிரியான கருத்துக்களை ஊடகத்தில் பதிவு செய்கிறாங்க. அதாவது நாங்கள்லாம் குண்டர் கும்பலை சார்ந்தவர்கள் போலவும் ஒரு நல்ல கூட்டம் நடந்துகிட்டு இருந்ததை இடையில கெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால மலேசிய தமிழர்களுக்கும் உலகவாழ் தமிழர்களுக்கும் என்னன்னா உண்மையிலேயே என்னதான் நடந்தது அப்படின்றத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு. சரி, இப்போ செய்திக்கு வரேன். காப்பார்ல அந்த பள்ளியில் அன்னைக்கு நடந்த கூட்டம் என்னுடைய காணொலி பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அதிலேயே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரான கூட்டம் அது. தமிழ் மொழியை இழிவுபடுத்தி தமிழர்களை இழிவாக பேசியவர்களுடைய கருத்துக்களை இங்க தமிழ்நாட்டில இருந்து பேச்சாளர்கள் எல்லாம் வர வச்சு நிகழ்ச்சிகள் நடத்தி இங்க மறுபடியும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அப்ப நேரடியா நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். கில்லான்ல ஆடிட்டோரியம் எம்பிகேல அன்னைக்கு அந்த கூட்டம் நடந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்ப அங்க உள்ள கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழர் ஒற்றுமை, தமிழர் உணர்வாளர்கள் ஒன்று கூடல் அப்படின்ற மாதிரி தலைப்பெல்லாம் கொடுத்துட்டு, குமரி கண்ட வரலாறை பத்தி எல்லாம் பேச போறோம் அப்படின்னு தலைப்புகள் கொடுத்துட்டு, ஆனா அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஈவே ராமசாமி நாயக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய, திராவிடர்களால் அழைக்கப்படக்கூடிய தந்தை பெரியார் என்றவருடைய கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இது தமிழர்களுக்கு ஏற்புடைய ஒரு கருத்தியல் கிடையாது. ஆக நாங்க சரி, இந்த கூட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம், இந்த கூட்டத்துல சில கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க எழுந்து கேள்விகளை எழுப்பணும். அப்ப பொதுவாகவே எல்லாரும் எங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு முறையான நடவடிக்கை என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் முடிய போற நேரத்துல கேள்வி நேரத்துல தான் கேள்விகள் கேட்கணும். நீங்க இடையில இந்த மாதிரி கூட்டத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்றது தான். ஆனா ஏன் கில்லான்ல நாங்க இடையிலேயே கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, காப்பார்ல நடந்த கூட்டத்துல நம்முடைய நண்பர் 2 பேர் போயிருந்தப்போ அந்த கூட்டம் பற்றி அவர்கள் கேள்வி எழுப்பும் போது, கேள்விலாம் இல்ல, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்கள பிடிச்சு தள்ளி கொண்டு மண்டபத்துக்கு வெளியே விட்டுருக்காங்க. அப்போ கில்லான்லயும் இதுதான் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனவேதான் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே கை தூக்கி எந்திரிச்சு நாங்க எங்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சோம். இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட பிறப்பால் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் எதற்காக நம்முடைய இன அடையாளத்தை மாத்திக்கணும்? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனத்தால் நாமெல்லாம் திராவிடர்களா, மொழியால் மட்டும்தான் நாமெல்லாம் தமிழர்களா, உலகத்தால் நாமெல்லாம் மனிதர்களா? சரி, எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள்ல தமிழை தாய்மொழியாக கொண்டு பிறப்பால் யாரெல்லாம் தமிழர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் தமிழர்கள் தான். ஆனா இந்த திராவிடம்னா என்ன? ஏன் தமிழர்கள் திராவிடர்களாக இருக்கணும் அப்படின்ற கேள்விதான். ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் தொடங்கி இன்று மலேசியா மற்றும் பல நாடுகள்லாம் இந்த திராவிடத்தால தமிழர்களுக்கு அப்படி என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, பயனை விட சீரழிவு தான் அதிகமா இருந்திருக்கு. அப்ப இது நம்ம இனத்தை அழிக்கக்கூடிய, நம் இன அடையாளத்தை அழித்து நம்மளை நாதியற்ற நிலையில் தள்ளக்கூடிய ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சிகரமான கருத்து. இது நம்மளுடைய மக்கள் மத்தியில பரவுறதுனாலதான் நம்மளால இன்றைய வரைக்கும் நிமிர முடியல. இது நம்மை வீழ்த்துவதற்கான திட்டங்களையே தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில நாங்க அந்த கூட்டத்துல போய் கேள்விகளை எழுப்பணும். அது மட்டும் இல்லாம இன்றைய சூழல்ல இவர்கள் ஏன் இதை இவ்வளவு தீவிரமா பரப்புறாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீண்ட நெடிய வரலாற்று காலங்களுக்கு பிறகு, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்போது தமிழன் தன்னை தமிழன் என்று உணர்ந்து எழுச்சி கொண்டு எழுகிறான். அது மலேசியால மட்டும் இல்ல, உலகம் முழுவதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் 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 தமிழர் தமிழர் தமிழர்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வெளியே வருது. நிறைய பேரு தமிழுக்காக போராடுறாங்க,
தமிழன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் மீண்டும் நம்மளை வந்து ஒரு இனமாற்றம் செய்து ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய சித்து வேலையாகத்தான் இதை வந்து என்னால் பார்க்க முடியுது. தமிழர்கள் தங்களை தமிழர்களாக சொல்லிக் கொள்வது இவர்களுக்கு எரிச்சலா இருக்கு. இந்த திராவிட கருத்து பேசக்கூடியவர்களுக்கு எரிச்சலாக இருக்கு. அதனால தமிழர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது, அவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த பொய்யான செய்தியை வந்து திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல முறை சொல்வதால் ஒரு பொய் மெய்யாகிவிடும் என்ற இவர்களுடைய அந்த சூழ்ச்சியை இவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆக இந்த மாதிரியான கூட்டங்கள் தமிழர்களுக்கு தேவையில்லை. தமிழ் மொழியை இழிவாக பேசி தமிழர்களை இழிவாக பேசிய இந்த ஈவே ராமசாமி நாயக்கருடைய கருத்துக்களை வந்து இங்கு பரப்புறது வந்து தேவையற்றது. அது மட்டுமல்லாமல் இறை மறுப்பு கொள்கை உடையவர்கள், இந்த நாட்டினுடைய கோட்பாடு நான் கடந்த வீடியோலயே வந்து அந்த காணொலியில நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, கேப்பச்சான் கப்படுத்துவான், இதுதான் இந்த நாட்டினுடைய முதன்மை கோட்பாடு. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் அல்லது இறை மீது நம்பிக்கை வைத்தல். அப்ப இந்த நாட்டினுடைய கோட்பாட்டிலேயே வந்து இவங்க வந்து தலையிடுறாங்க. என்ன சொல்றாங்க, இறைவன்லாம் இல்ல, இறையெல்லாம் பொய், கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லி பரப்புற இந்த கூட்டத்துக்கு யாரு அனுமதி கொடுத்தது? இந்த கூட்டம் எப்படி இந்த நாட்டில் நடக்கலாம்? இப்ப இது போன்ற கேள்விகள் எல்லாம் நான் கடந்த பதிவிலேயே வந்து நான் வச்சிருந்தேன். மேலும் குண்டர் கும்பல் தாக்குதல்னு சொல்றாங்க. எத்தனை பேர் வந்து பாத்தீங்க, நான் இந்த முகநூல்ல எல்லாம் பாக்குறேன், மலேசியா டுடே அப்படின்ற பக்கம், அப்புறம் இன்னும் சில பக்கங்கள்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த தமிழர்கள் வந்து பூந்து குண்டர் கும்பல் மாதிரி நுழைஞ்சு அந்த நிகழ்ச்சி வந்து தடுத்து நிறுத்திருக்காங்கன்னு. தகவலே தெரியாம ஏன் தேவையில்லாத செய்திகள்லாம் பரப்புறீங்க? மக்கள் மத்தியில ஒரு உண்மையான செய்தியை பரப்புவதுதான் ஒரு நேர்மையான செயல். ஆனா எது என்ன ஏது எதுவுமே தெரியாம என்ன நடந்தது, என்ன சிக்கல் அப்படின்றத அலசி ஆய்வு செய்து அதன் பிறகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம எடுத்தடுப்பிலேயே என்னடா கிடைக்கும் உடனே தூக்கி போட்டுட்டு பேஜுக்கு வந்து லைக் வாங்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு பிழைப்பு, ஒரு மானங்கட்ட ஒரு பிழைப்பு. ஆக அந்த செயலெல்லாம் இனிமே செய்யாதீங்க. நம்முடைய மூதாதையன், நம்முடைய பாட்டன் சொல்லி வச்சிருக்கான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவு. எதுவா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சு முடிவுக்கு வா, அதுதான் உண்மையான அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இனத்துல பிறந்துட்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்படி ஒரு தத்துவத்தை சொன்ன நம்மளுடைய பாட்டனையே கேவலமாக பேசியதுதான் இந்த திராவிட கூட்டம். அப்படி இருக்கும்போது இவர்கள் பின்னாடி போய் தமிழர்கள் போறது ஒரு இழிவான செயலாகத்தான் என்னால வந்து பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பல இடங்கள்ல நடந்திருக்கு. நடந்த இடங்கள்லாம் நம்மளுடைய நண்பர்களும் சரி, உண்மையான இனமான உணர்வு கொண்ட தமிழர்கள் அங்க முடிந்த வரைக்கும் போய் சென்று அந்த கூட்டத்தை நடத்த விடாம தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து காவல் நிலையத்துல புகாரும் செய்து இவர்களை கூட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னும் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதன் விளைவாக இப்போ இன்று எனக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்த பேச்சாளர்கள் வந்து இப்போ இங்க இல்ல, மலேசியால அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா 5ஆம் தேதி ஜூலை வரைக்கும் அவங்களுடைய நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறதா தகவல்லாம் வந்துச்சு. அப்ப அந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறுத்தியாச்சு, இனிமே வந்து இந்த கூட்டம் நடக்காது அப்படின்னு இவங்க காவல் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி ஒருவேளை இவங்க சொன்ன அந்த தகவல் பொய்யாக இருந்தா காவல்துறை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நான் இங்க வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த திராவிடர்கள் எப்போதுமே உண்மையை பேச மாட்டார்கள். வாயில வருவதெல்லாம் பொய். பித்தலாட்டத்திற்கு ஒரு உருவம் என்றால் இந்த திராவிடர்கள் தான் அது என்பதை நான் இங்க பதிவு செய்து கொள்றேன். மீண்டும் தமிழ் பள்ளிகள் தயவு செய்து இந்த மாதிரியான கொள்கை உடையவர்களுடைய தத்துவங்களையோ நிகழ்ச்சிகளையோ தமிழ் பள்ளிக்குள்ள வச்சு பரப்புரை செய்யாதீங்க. இது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நான் இங்க பதிவு செய்துக்கிறேன். மேலும் நிறைய செய்தி பேசணும்னு நினைச்சேன். தொடர்ச்சியா பேசும்போது சில செய்திகள் வந்து விடுபட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல மறந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேற என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதான் இந்த தத்துவம் வந்து தமிழர்களுக்கு தேவையில்லாத தத்துவம். தமிழன் எப்போதும் தமிழர் தான், தமிழர் எப்போதும் தமிழர் தான். அதை வந்து இனமாற்றம் செய்யறது, திராவிடன்னு சொல்றது, இதெல்லாம் தேவையற்ற வேலை. அது உங்களுடைய வேலையும் கிடையாது. ஒரு பிறப்பு
அது என்னுடைய உரிமை. நான் இந்த இனத்தவன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது என்னுடைய பிறப்புரிமை. என்னுடைய பிறப்புரிமையில தலையிடுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை, உரிமையும் இல்லை. அதை தயவு செய்து புரிந்துகிட்டு உங்களுடைய கொள்கையா அதை உங்களுடைய வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாம மக்கள் மத்தியில கொண்டு வந்து பரப்புறது, அதுவும் தமிழர்களையே வர வச்சு கூட்டம் போட்டு தமிழர்கள் முன்னாடியே தமிழர் மூதாதையர்கள், முன்னோர்கள், அரசர்கள் இவங்க எல்லாத்தையும் கீழ்த்தரமா இழிவாக பேசி தமிழ் மன்னர்கள் எல்லாம் வந்து தரங்கட்டவர்கள்ன்றது போல ஒரு செய்தியை பதிவு செய்து தமிழர்கள் முன்னாடியே தமிழர்களே கேவலமா பேசி தமிழர்கள் எப்போதுமே ஒற்றுமையா இருந்ததில்ல, இனிமே ஒற்றுமையா இருக்க போறதும் இல்ல. அதனால அந்த ஒற்றுமையை பத்தி எல்லாம் யாரும் பேசக்கூடாது. அவரவர் வீடு குடும்பம்னு மட்டும் இருந்தா போதும், அதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கன்ற செய்தியெல்லாம் பரப்புறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. தமிழருடைய ஒற்றுமை இந்த உலகமே பார்த்தது, இந்த ஜல்லிக்கட்டுல கூட பார்த்தது. ஆக தமிழன் எப்போதுமே ஒற்றுமையாக இருந்ததில்லை என்ற தவறான செய்திகளை பரப்பி தமிழர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேணாம் அப்படின்றதையும் நான் இந்த பதிவுல செய்துக்கிறேன். மேலும் நான் கடந்த காணொலியும் சரி இந்த காணொலியும் சரி ஏதாவது தவறான செய்தி பேசியிருந்தேன்னா தயவு செய்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல நின்று நான் பேசுனது கூட அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வேளை அது கெட்ட பேரா கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த நிகழ்ச்சி அந்த பள்ளிக்கூடத்துல நடந்தது தவறு, அதை கண்டித்து தான் நான் பேசியிருக்கேனே தவிர மற்றபடி எனக்கும் தமிழ் பள்ளிக்கும் எந்த பகையும் இல்லை. நான் ஒரு தமிழன், என்னுடைய பள்ளிக்கு முழுமையாக ஒத்துழைக்கக்கூடியவன் தான் உண்மையான தமிழன். ஆனா என்னுடைய பள்ளியில ஒரு தவறான செயல் நடக்குது அப்படின்னா அது தட்டி கேட்கறதுக்கும் இதே தமிழன் தான் வரணும். அந்த உணர்வின் அடிப்படையில தான் நான் அந்த காணொலி செய்திருக்கேன். ஆக இனிமேலும் இந்த திராவிடம் என்ற பேச்செல்லாம் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. வெளியே கொண்டு வந்து என்னுடைய தமிழர்கள் கிட்ட இதை பரப்புறது இந்த நாட்டில் நடக்கக்கூடாது. உன்னுடைய கொள்கையா அதை உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. இல்ல உனக்குன்னு ஒரு குழு இருக்கா, அது உன்னோட அந்த குழுக்குள்ளே வச்சுக்கோ. அதை கொண்டு வந்து பொதுமக்கள் இடத்துல வரலாற்று தெளிவில்லாத, வரலாற்று அறிவில்லாத, வரலாறு பத்தி தெரியாத அறியாமையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட உன்னுடைய வண்டவாள தண்டவாளத்தை எல்லாம் உண்மையாக ஆக்கி அதை பரப்பலாம் நினைச்சு உன்னுடைய இந்த திருட்டு திராவிட வேலையை நீ காட்டாத. அததான் நான் மீண்டும் மீண்டும் இங்கு பதிவு செய்ய விரும்புறேன். தயவு செய்து தமிழர்களே, யார் என்ன சொன்னாலும் முதல்ல ஆய்வு செய்யுங்க, நம்பாதீங்க. உங்க முன்னாடியே உங்களையே இழிவா பேசலாம், நீங்க கை தட்டி சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த உண்மையான தகவல் என்ன அப்படின்றது தெரியாமலே போயிருச்சு. ஒவ்வொரு தமிழருக்கும் தன்னுடைய இன வரலாறு தெரிந்தே ஆக வேண்டும். தயவு செய்து வரலாறு என்ன, நம்மளுடைய இனம் எப்படிப்பட்ட இனம், நம்மளுடைய இனம் எப்படியெல்லாம் வாழ்ந்தது, ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டு வீழ்ந்து போய் கிடக்குது, இதற்கெல்லாம் என்ன காரணம், இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, யாரெல்லாம் நம்மளை கீழ்மட்டத்திற்கு தள்ளினார்கள், யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து நம்மளை அழித்தார்கள் என்பது ஒவ்வொரு தமிழனும் தெரிந்தே ஆக வேண்டும். ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னா அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா அந்த சிக்கல் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமே தவிர அது என்னன்னே தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாக்கா அதுக்கு கடைசி வரைக்கும் எந்த தீர்வுமே வராது. தமிழர்கள் ஒன்றுபட்ட ஒரு முன்னேறிய தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக, ஒரு இனமாக உருவெடுக்க முடியவே முடியாது. வந்தவன் போனவெல்லாம் நம்மளுடைய தலையில மிளகா அரைச்சிட்டு நம்மள மட்டம் தட்டிட்டு தான் போவான், நம்மள அழிக்கிறதுல தான் குறியா இருப்பான். ஆக தயவு செய்து இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நான் சொல்ல வந்த செய்தி. மேலும் ஏதாவது விடுபட்டு போயிருந்தா அல்லது மீண்டும் மீண்டும் புதிய புதிய சர்ச்சைகள் ஏதாவது கிளம்பி இருந்தா நான் அதையும் தெளிவுபடுத்துவதற்கு அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்பேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழரினம், தமிழர் வெல்வது உறுதி. நன்றி.